ஓசூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு விவசாயிகளிடையே கடும் எதிர்ப்பு. விளை நிலங்களை கையகப்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என திட்டவட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். விளை நிலங்களை கையகப்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என திட்டவட்டமாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஓசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் என்று கடந்த 2022ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து விமான நிலையம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்து உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து ஓசூர் அருகே உள்ள பலவனப்பள்ளி, முத்தாளி, அடவனப்பள்ளி, தாசப்பள்ளி, பெத்தமுத்தாளி, அட்டூர், அலையநத்தம், கார்பள்ளி, நந்திமங்கலம், சூலகொண்டப்பள்ளி, மிடுதேப்பள்ளி ஆகிய 11 கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள் சுமார் 2980 ஏக்கர் கையகப்படுத்தப்பட்டுள்ள விமான நிலையம் அமைப்பதற்கான வரைவு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் இந்த நடவடிக்கைக்கு விவசாயிகளிடையே கடும் எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நந்திமங்கலத்தில் கிராமத்தில் விவசாயிகள் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் நரசிம்மன், அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, பாட்டாளி மக்கள் கட்சியின் உழவர் பேரவை மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி, பாஜக ஓசூர் தொகுதி இணை பொறுப்பாளர் முன்னாள் மேற்கு மாவட்ட தலைவர் எம்.என். நாகராஜ், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பி.கே. கணேச ரெட்டி, TSR சாலை பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் முரளி, முன்னாள் கவுன்சிலர் நந்தகுமார், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ், பாமக முன்னாள் மாவட்ட செயலாளர் அருள்ராஜன் உட்பட விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்டோர் விவசாயிகள் பங்கேற்றனர். அப்போது விவசாயிகள் தரப்பில் விமான நிலையம் அமைப்பதற்கு தாங்களின் விளை நிலங்களை விட்டுத்தர மாட்டோம் என்று, எங்களுக்கு விமான நிலையம் தேவையில்லை எனவும் ஒருமித்தமாக குரலில் அனைவரும் தெரிவித்தனர். மேலும் ஏற்கனவே பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிக்காக ஏராளமான ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தப்பட்டு திட்டங்கள் நடைபெற்று வந்த இந்த நிலையில் தற்பொழுது விளை நிலங்கள் கையகப்படுத்துவதை விவசாயிகளை பாதிக்கும் இந்த விமான நிலையம் திட்டம் ஒருபோதும் ஓசூரில் நிறைவேற்றப்படாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி உறுதிபட தெரிவித்து பேசினார். தொடர்ந்து பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் உழவர் பேரவை மாநில செயலாளர் வேலுச்சாமி, விவசாயிகளை பாதிக்கும் எந்த திட்டவட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அதே போன்று தற்பொழுது விவசாயிகள் விளை நிலையங்களை கையகப்படுத்த விமான நிலையம் அமைப்பதற்கான திட்டத்திற்கு கண்டனம் தெரிவித்ததுடன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து விதமான விவசாயிகளும் உறுதுணையாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் என அவர் பேசினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் நரசிம்மன், ஓசூர் பகுதியில் விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கான புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு மாநில அரசு முயற்சி செய்து வருகிறது. ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த பகுதியில் விமான நிலையம் வரக்கூடாது என அனைத்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு மாநில அரசு சார்பில் நிலங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்த வேண்டும். விமான நிலையம் அமைப்பது என்றால் பெயரில் இருந்த பகுதிகளில் இருந்து 1 ஏக்கர் நிலம் கூட கையகப்படுத்தக்கூடாது. இந்த கையகப்படுத்தும் நடவடிக்கை அனைத்து தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தும் சூழல் உருவாகியுள்ளது. அவ்வாறு இந்த நடவடிக்கையை மாநில அரசு கைவிடவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவர் அப்போது எச்சரித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓசூர் பகுதியிலே விவசாய நிலங்களை கையகப்படுத்தி ஒரு புதிய விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்று மாநில அரசாங்கம் முற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய கோரிக்கை, பொதுமக்கள் கோரிக்கை, அனைத்து அரசியல் இயக்கங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், ஒரு விவசாய நிலம் கூட எடுக்காமல் நீங்கள் இங்கே விவசாயத்தை செய்வதற்கு வழிகோல வேண்டும், இந்த பகுதியிலே விமான நிலையம் வரக்கூடாது என்ற ஒரே கோரிக்கையை வைத்து இந்த மக்கள் மத்தியிலே இன்றைக்கு நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். இங்கே தொழில் முனைந்திருக்கிறது. அது போலவே ஓசூர், பாகலூர் பகுதியில் இருக்கக்கூடிய விளைநில பொருட்கள், விவசாய பொருட்கள் அது பாதிக்கப்படக்கூடாது. அதற்காக இங்க இருக்கின்ற
நிலங்களை மாநில அரசாங்கம் டிட்கோவின் மூலமாக கையகப்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். 1 ஏக்கர் நிலம் கூட இந்த பகுதியிலே இங்கே வரக்கூடிய விமான நிலையம் என்ற பெயருக்கு எடுக்கக்கூடாது. அது தவறினால் இந்த அரசாங்கத்திற்கு விவசாய சங்கங்களும் விவசாய பொதுமக்களும் அரசியல் இயக்கங்கள் அத்தனை பேருமே எதிர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்வது, உடனடியாக தமிழக அரசாங்கம் இந்த பகுதியிலே விமான நிலையம் என்ற பெயரிலே விவசாய நிலங்களை எடுப்பதை நிறுத்த வேண்டும் என்பது முதல் கோரிக்கை. ஏற்கனவே எடுத்த நிலங்களுக்கு சரியான நிலையிலே அவர்கள் இழப்பீடு தொகையும் கொடுக்கவில்லை. இங்கே STRR சர்வீஸ் ரோடை மத்திய அரசாங்கம் 44 கிலோமீட்டருக்கு ஒரே நாளிலே கொடுத்தது. ஆனால் அந்த விவசாயிகளுக்கு நிலத்தை எடுத்துக்கொண்ட மாநில அரசாங்கம் இன்று வரை சரியான இழப்பீடு தொகை கொடுக்கப்படவில்லை. இங்கே லட்சங்களிலே பேசுகிறார்கள், அங்கே கோடியிலே பேசுகிறார்கள். ஆக மரியாதைக்குரிய முதல்வர்கள் இது உடனடியாக தலையிட்டு இந்த விவசாய STR ரோடு சர்வீஸ் ரோடுக்கு எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு உரிய இங்க இழப்பீடு தொகையை கொடுக்க வேண்டும். சிப்காட்டிலே 2 கோடி நிலம் என்று சொன்னால் விவசாய நிலம் லட்சத்திற்கு போகாது. எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு கோடிகளிலே உடனடியாக மாநில அரசாங்கம் கொடுப்பதற்கு ஆணையிட வேண்டும். ஏன் என்று சொன்னால் அந்த இழப்பீடு தொகையை வழங்குவது எங்களுடைய மரியாதைக்குரிய மோடி அரசாங்கம், நிதின் கட்கரி அவர்கள் ஏற்கனவே ஒத்துக்கொண்டு விட்டார்கள். ஆக விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது. விவசாய நிலம் எந்த காரணத்தை கொண்டும் இந்த பகுதியிலே எடுக்கக்கூடாது. தொழில் வளர வேண்டும் என்று சொன்னால் விவசாயம் பாதிக்காமல் வளர வேண்டும். விமான நிலையம் வர வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே இருக்கின்ற விமான நிலையத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய விமான நிலையம் இந்த பகுதியிலே தேவையில்லை என்பதை இங்கே தெளிவாக மாநில அரசாங்கங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. விரைவிலே இதற்காக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு நாங்கள் எத்தனை பேரும் சென்று ஒரு முறை முதலமைச்சர்களை சந்திக்க காத்திருக்கிறோம். முதல்வர் இதற்கு விடை கொடுப்பார் என்று எண்ணுகிறோம். அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த தேர்தலுக்கு பிறகு புதியதாக தமிழ்நாட்டிலே அமைய போகின்ற இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே புதியதாக அமைய போகின்ற அதிமுக BJP PMK கூட்டணி அரசாங்கம் நிச்சயமாக முடிவெடுத்து இந்த விமான நிலையத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்ற உறுதியை நாங்கள் இங்கே சொல்றோம். ஆக எந்த காரணத்தை கொண்டும் விவசாய நிலம் இங்கே விமான நிலையத்திற்கு எடுக்கக்கூடாது. எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு ஒழுங்காக காப்பீட்டு தொகையை நிர்ணயிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் இதிலே லட்சங்களில் பேசுகிறார். ஆனால் லட்சியத்தோடு பேசி இந்த விவசாயிகளுக்குரிய நிலத்திற்குரிய இழப்பீடு தொகையை கொடுக்க வேண்டும். அப்ரூவ் செய்வதுதான் ஸ்டாலின், கொடுப்பது நாங்கள். ஆக அதுல என்ன இங்க பிரச்சனை இருக்குன்னு தெரியல. இங்க இருக்கக்கூடிய MLAவும் MP அதை பத்தி என்னன்னே பேச மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாம இருக்காங்க. மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஓசூருக்கு வந்தார். நான் அதற்கு முன்பாகவே பிரகாசவரத்திலே சொன்னேன், உங்களை நம்பி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இருக்கார். ஆகவே முதல்வருடைய காதுக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்கள் என்று சொன்னேன். அவர் சொன்னாரோ இல்லையோ ஆண்டவனுக்காக தெரியும். ஆனால் இன்றைக்கு எடுக்கின்ற முடிவு இந்த பகுதியிலே 1 இன்ச்சு நிலம் கூட யாருக்காகவும் தாரை வைப்பதற்கு விவசாயிகள் தயாராக இல்லை. வருகின்ற விரைவிலே இந்த பகுதியிலே மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானை அழைத்து வந்து மிகப்பெரியதொரு விவசாய மண்டல மாநாட்டை நடத்துவோம். அந்த மாநாட்டிலே இந்த ஓசூர் பாகலூர் பகுதி விவசாய இந்த பகுதியில் வாழக்கூடிய லட்சக்கணக்கான பொதுமக்களும் வேண்டுவது ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தலையிட்டு விவசாய நிலத்தை எடுப்பதை டிட்கோக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தை இன்றே வாபஸ் பெற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோளை வைக்கின்றோம். இதெல்லாம் நடைபெறவில்லை என்று சொன்னால் இங்கே மாவட்ட ஆட்சியர் முருகன் அவர்களுடைய முன்னிலையிலே விரைவிலேயே தமிழக அரசாங்கம் அந்த கொள்கையை விடுகின்ற அளவிற்கு தமிழகமே எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு விவசாய போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். இங்கே அரசியல் பேசுவதில்லை. விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாய நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை இங்கே தெளிவாக தெரிவித்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.